நாங்க வந்துட்டு ராசிபுரம் தொகுதியில இருந்து பேசுறோம். பாத்தீங்கன்னா மதிவேந்தன் அவர் மூலியமா எங்களுக்கு வந்து புதுமை பெண் திட்டம் மூலியமா நிறைய நல்லது கிடைச்சிருக்கு. அதுல ஸ்காலர்ஷிப்பு, அந்த மாசம் 1000 ரூபாய் வர பணம், அது எல்லாமே எங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகுது. அதுல வர பஸ் ஃப்ரீயாவும் கிடைக்குது. இங்க இருந்து காலேஜுக்கு போறதுனால எங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. நிறைய ஸ்காலர்ஷிப்லாம் கரெக்டா எங்களுக்கு வந்துடுது. லேப்டாப் பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அது மூலியமா எனக்கு நிறைய வேலை பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறதுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்ப காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்குலாம் புதுமை பெண் திட்டத்துல இருந்து 1000 ரூபாய் அமௌண்ட் கொடுக்குறாங்க, லேப்டாப் கொடுத்துருக்காங்க, எல்லா வசதியும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. மதிவேந்தன் சார் கொடுத்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாவட்டமும் மதிவேந்தன் சாரும் சேர்ந்து நல்லா எல்லா இங்க என்ன தண்ணி பிரச்சனையில இருந்து, ரோடு பிரச்சனையில இருந்து, மக்களுக்கு எது கஷ்டம்னாலும் உடனே போய் சொன்னோமா நல்லது செய்யறாங்க. எங்களுக்கு எந்த விதமான குறையும் இல்லாத நாங்க இப்ப நல்லா சந்தோஷமா இருக்கிறோம். ராசிபுரத்துல தண்ணி பிரச்சனை அதிகமா இருந்தது, இப்ப தண்ணி பிரச்சனையே எங்களுக்கு இல்ல. பிள்ளைங்க படிக்கிறதுல இருந்து, ஆஸ்பத்திரில இருந்து எல்லாமே நல்லா வசதி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. புது பஸ் ஸ்டாண்டு அங்க போகுதுன்னா புது பஸ் ஸ்டாண்டா அங்க போறதுனால இங்க எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா ரொம்ப டிராபிக் ஆகுது. ஒரு ஃபங்க்ஷனு, ஒரு எது நல்லது கெட்டதுனால ரொம்ப கூட்டம் அதிகமாயிருது, இடம் கிடைக்க மாட்டேங்குது நடக்க. அதனால அங்க போறதுதான் நல்லது. அது தப்பாலாம் நம்ம சொல்லக்கூடாது. ஃபுல் ஆதரவு, எல்லா மக்களும் நல்லா ஓட்டு போட்டு ஜெயிச்சு மதிவேந்தன் சார் முன்ன நிப்பாரு. ராசிபுரத்துல தண்ணி பஞ்சம், அந்த பஞ்சத்தை தீர்த்துட்டாரு. 4 நாளைக்கு ஒரு டைம் தண்ணி இருக்கு. முதல் முக்கியமா என்ன சொல்லணும்னா, போதமலைக்கு ரோட்டு போட்டு டக்கரா செஞ்சிருக்காரு ராசிபுரத்துல. அப்புறம் எல்லா ரோட்லயுமே எல்லா பக்கமும் ரோடு போட முடியாத இடத்துக்கு கூட ரோடு போட்டு கொடுத்திருக்காரு. அப்புறம் வீதி லைட்டு எல்லா இடத்துக்கும் போட்டு கொடுத்திருக்காரு. காலை உணவக திட்டம், அப்புறம் பஸ் ஃப்ரீ பஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. சூப்பரான நடவடிக்கை எடுத்திருக்காங்க. மக்களோட செல்வாக்கு இருக்கு. அவருக்கு வந்து வீடு வீடா ஓட்டு சேகரிச்சிருக்காங்க. மக்களோட செல்வாக்கு மக்களோட ஓட்டெல்லாம் உங்களுக்கு இல்ல கேட்கவே வேண்டியது இல்லைங்க, எல்லாமே அவரே செஞ்சு கொடுத்துட்டாரு. அப்புறம் மக்கள் யாருக்கு போடுவாங்களோ அவங்களுக்கு தாங்க போடுவாங்க. எதுவுமே கேட்க வேண்டிய இடத்துல எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்காரு. அதனால அவருக்கு தான். என்னன்னா, நம்ம வேட்பாளர் வந்து மதிவேந்தன் சார் அவரே மறுபடியும் வந்தா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. எதனால இப்படி சொல்றேன்னா, முன்னெல்லாம் வந்து ரோடு கண்ணா பின்னாலும் கிடந்தது. எல்லாம் நிறைய பேர் உளுந்து முட்டிக்கால்லாம் உடஞ்சவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அதுல எங்க அம்மாவும் ஒண்ணு. இப்போ ரோடு வசதி வந்து எடுத்துக்கிட்டா சூப்பரா இருக்குது எல்லா பக்கமும். அது ஒரு சௌகரியம் நல்லா பண்ணி கொடுத்துருக்காது. 2வது சௌகரியம் எடுத்துட்டீங்கன்னா, தண்ணிக்கு ரொம்ப திண்டாட்டம். தண்ணி எடுத்துக்கிட்டாவே 20 நாள் 25 நாள் 30 நாள் கழிச்சுதான் தண்ணியே வருங்க. ஆனா இப்ப வந்து வாரத்துக்கு இல்லைங்காம தண்ணி வந்துகிட்டே இருக்கு. சொல்ல போனா 4 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி வந்து தண்ணிக்கு நல்லா சூப்பரா பண்ணிட்டாருங்க. அதே மாதிரி இப்ப பஸ் ஸ்டாண்டு வந்து இப்ப புதுசா ஒரு பண்ணியிருக்காங்க. அது இன்னும் சிறப்பு. இவ்வளவு வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போனா எங்களுக்கு இன்னும் பெஸ்டா இருக்கும். ரொம்ப அருமையா பண்ணி கொடுத்துருக்காரு. மறுபடியும் அவர் தான் ஆட்சிக்கு வரணும். கண்டிப்பா அவர் தான் வரணும். மதிவேந்தன் ஐயா தான் வரணுங்க. நான் சின்ன வயசுல இருந்து, எனக்கு ஒரு 50 வருஷ காலம் ஆகுது. சின்ன வயசுல இருந்து தண்ணிக்கோசரம் ஒவ்வொரு கூட பட்டணம் அந்த மாதிரி அலைஞ்சு தெரிஞ்சோம். ஆனா இன்னைக்கு வந்து தண்ணி பிரச்சனையா அட்டகாசமா செஞ்சு கொடுத்துருக்காரு நம்ம மாவட்டம். அதுக்கு ஸ்டாலின் அண்ணனுக்கு நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ல வேண்டிய விஷயம். அதே மாதிரி பெண்களுக்கு நம்ம நகராட்சி நடுநிலை பள்ளி அட்டகாசமா செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. நம்ம கவுன்சிலருங்க, நம்ம ஏரியாவில் ஒவ்வொருத்தரும் அட்டகாசமா வேலை செஞ்சு வந்துருக்குறாங்க. அதுக்கு நான் என்ன பெருமைப்படுத்திட்டு போனா நிறைய படுத்தலாம். இன்னும் அடுத்தடுத்த திட்டமும் அட்டகாசமா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்த தடவையும் நம்ம ஸ்டாலின் அண்ணன் கண்டிப்பா முதலமைச்சராக உட்காருவாங்க. என்னுடைய வாழ்த்துக்கள்.